எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜெய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிக் டிக்னு சவுண்டு கேட்டு இருந்தா இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. எல்லாமே லைக் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சவுண்ட்ஸுமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. ஸோ யா, லேட் நைட் வீடியோ ஷூட் அண்ட் எடிட். ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு ஓப்பன் டாக் எபிசோட். ஸோ லைக் நம்ம வந்து ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் பற்றி கொஞ்சம் பேசலாம். எனக்கு சில தாட்ஸ் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. ரீசெண்டாக ஒரு சின்ன தாட் வந்தது, அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சின்ன வீடியோ தான், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆப்பிள் பற்றி நல்லாவே தெரியும். லைக் ரொம்ப ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுவாங்க. ஆப்பிளில் வந்து மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. லைக் இருக்கு டெக்னிக்கலி, லைக் ஒரு ஆப்பிள் வாட்ச் எஸ்சியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஐஃபோன் எஸ்சியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனால் மிட் ரேஞ்சோட அவங்களோட டெஃபினேஷனே வந்து லைக் ஒரு $400 $500 ஃபார் ஐஃபோன், ஒரு $250 இந்த மாதிரி ஃபார் அன் ஆப்பிள் வாட்ச். அதாவது ஒரு இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வாட்சுக்குன்னு ஒரு 30,000 ரூபா, ஃபோனுக்குன்னு ஒரு 40,000 ரூபா. இது வந்து இந்தியன் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் கேட்டகரிங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு 25,000 to 30,000 தான். இப்போ ஒரு 4 years பேக் வந்து அந்த 25 to 30 வந்து ப்ரீமியம் மிட்ரேஞ்ச். 40,000லாம் இப்போ வந்து ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட். இவங்க வந்து இப்போ 45 அந்த ரேஞ்சில் தான் ஐஃபோன்ஸ்லாம் மிட்ரேஞ்ச் லைக் எஸ்சினா பிளேஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்கு இதை பற்றி சொல்ல வரேன்னா, லைக் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இன்டெகிரேட் ஆகுற மாதிரி, எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஆப்பிள் ஈகோ சிஸ்டம். ஸோ ஒரு பேசிக்கான டெஃபினிஷன். இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்ங்கிறது அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் இட்ஸ் லைக் அ ட்ராப் ஆர் பெயிட்னு சொல்லலாம். பெயிட்னா இந்த பெயிட்னா என்ன சொல்லுவாங்க மீன்ஸ் லைக் இந்த எலிக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சு எலியை பிடிப்பாங்க, அதுக்கு பேர் தான் பெயிட். யா. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறாங்க ஒரு மேக் வாங்குறாங்கன்னா, ஆப்வியஸ்லி மேக் கூட பெஸ்ட்டாக இன்டெகிரேட் ஆகிற ஃபோன் வந்து ஐஃபோன் ஆப்வியஸ்லி. அண்ட் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன, மேக் இருக்கு, ஐஃபோன் இருக்கு, அடுத்து என்ன வாங்கலாம்? மேபி நல்ல ஒரு சவுண்டிங் ஹெட்ஃபோன்ஸ், ஏர்பாட்ஸ் தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஏர்பாட்ஸ் ஆர் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஆர் ஏர்பாட்ஸ் மேக்ஸ், அந்த லைனப்பில் பேஸ்ட் ஆன் வாட் யூ டிபெண்ட். லைக் எனக்கு ஆன் இயர் தான் வேணும்னா ஏர்பாட்ஸ் மேக்ஸ், டிடபிள்யூஸ் வேணும்னா ஏர்பாட்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஆர் அவைலபிள். ஏர்பாட்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மேபி ஒரு வாட்ச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, யா, ஆப்பிள் வாட்ச். ஆப்பிள் வாட்ச்லேயும் ஆல்மோஸ்ட் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. லைக் ஆப்பிள் வாட்ச் எஸ்சி, ஆப்பிள் வாட்ச் சீரீஸ், அதான் நம்பர் சீரீஸ் 7, 8, 9 அந்த மாதிரி, அண்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு செக்மெண்ட் வைஸ் கொண்டு வர்றாங்க. ஆப்பிள் வாட்சும் வாங்கியாச்சு. அடுத்து என்னது? ஐபேட்னா அதுலேயும் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 10th gen, ஐபேட் மினி, ஐபேட் ஏர், ஐபேட் ப்ரோ. இது போக நமக்கு தேர்ட் பார்ட்டியில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ஸில் வந்து ஓல்டு வெர்ஷன்ஸ் லைக் இப்போ வந்து M4 ஐபேட் ப்ரோ இருக்குது, நமக்கு வந்து M2 ஐபேட் ப்ரோ, ஏன்னா M3 அவங்க டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ M2 ஐபேட் ப்ரோ, ஈவன் M1 ஐபேட் ப்ரோ, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஐபேடும் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம்ல. மேபி அதுக்கும் மேலே போகணுன்னா ஹோம் பாட் மாதிரி ஏதாவது வாங்கலாம். ஆப்பிள் டிவி லைக் டிவி பாக்ஸ் வாங்கலாம். ஸோ வந்து அதுலேயும் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன? எல்லாமே வாங்கியாச்சு. ஆப்பிள் செல் பண்ணுற ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்க ஒரு டாப் அண்ட் ஒரு நமக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட், லைக் இப்போ வந்து அது ஒரு மேக் மினியாக கூட இருக்கலாம், ஆர் மேக் புக் ப்ரோவாக இருக்கலாம், மேக் புக் ஏராக இருக்கலாம், ஆர் ஒரு மேக் ஸ்டூடியோவாக இருக்கலாம், இல்லை மேக் ப்ரோவாக இருக்கலாம்.
அது என்ன மேக்காக வேணா இருக்கலாம். அதே மாதிரி தான் ஐஃபோன் எஸ்சியாக இருக்கலாம், இல்லைன்னா 15 ப்ரோவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லையும் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு. அடுத்து என்ன, இருக்கிற ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணுறது. லைக் ஓகே மேக் மினி இருக்குது, மேபி மேக் ஸ்டூடியோ மாதிரி போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. பட் மேக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அது வந்து ஒரு நெசசிட்டி அப்கிரேட் மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். லைக் தேவைப்பட்ட அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒர்க் லோட் பொறுத்து. பட் ஐஃபோன், இந்த ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் ஈவன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைக் ஷோகேஸ் பீசஸ். இந்த லைக் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா வருஷம் அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து 15 ப்ரோ இந்த செப்டம்பரில் 16 ப்ரோ வந்துடும். அதே மாதிரி தான் சீரீஸ் 10 வாட்ச் வரப்போகுது. என்ன ரீடிசைன் சேஞ்சஸாக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அண்ட் ஏர்பாட்ஸ் மேபி புது வெர்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஷோகேஸ் பீசஸ்ங்கிறதுனால இதுக்கு வந்து அப்கிரேடேஷன் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் கம்பேரிட்டிவ்லி டு மேக். ஸோ இதுதான் வந்து அந்த ஈகோசிஸ்டம் பெயிட்டுங்கிற லைக் இந்த மாதிரி இது பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அதர் ஈகோசிஸ்டம்ஸும் இருக்குது. லைக் இப்போ சாம்சங் வந்து ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், இயர்ஃபோன்ஸ், வாட்சஸ், ஈவன் லேப்டாப்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆப்பிளோட ஈகோசிஸ்டம் வந்து சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா அதோட இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். லைக் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். லைக் இப்போ நீங்கள் ஒரு மேக் வச்சுருக்கீங்க, ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு உங்கள் ஐஃபோனோட வெப்கேமை வந்து உங்கள் ஐஃபோனோட கேமராஸை வந்து வெப்கேமாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஐஃபோனுக்கு வர்ற காலில் உங்கள் மேக்கில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீம்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு ஏர்பாட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணால் எல்லாத்துலேயும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் வந்து இன்னும் பெட்டர் பண்ணுது. பட் இதுக்கு ஒரு கேஸும் போயிட்டு இருக்குது யூஎஸில். லைக் நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கூட தான் மற்ற எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, மற்ற இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க, தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு, அதர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் இது வந்து ஒரு வலை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டா இன்னொன்று கண்டிப்பாக வாங்க தோண வைக்கும், டெம்ப் பண்ணும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, உங்களோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு மேட்டர். உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட், லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் டபுள் மைண்டடாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை ஜஸ்ட் ஒரு 2 minutes யோசிச்சு பாருங்கள். எனக்கு அந்த ஏர்பாட்ஸ் ஒர்த்தாக இருக்குமா, நான் அவ்வளோ டைம் யூஸ் பண்ணுவேன்னா, இல்லை எனக்கு அந்த வாட்ச் ஒர்த்தாக இருக்குமா, நான் வந்து அவ்வளோ ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா, இல்லை எனக்கு அந்த ஐபேட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஆல்ரெடி ஃபோன் எல்லார்கிட்டையும் இருக்கும், ஆல்ரெடி டிவியும் இருக்கும். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கொஞ்சம் நிறைய இருக்கும். பட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி அவங்க தான் வந்து அவங்களோட கான்செப்ட் எப்படின்னா, லைக் புட்டிங் தேர் ஓன் மனி டு பை அன் ஐஃபோன், லைக் ஸ்பெண்டிங் தேர் ஹார்ட் ஒர்க்டு மனி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து புரியும். ஸோ தே வுட் calculate it based on their requirements அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். இது டக்குன்னு ஒரு தாட் இருந்தது, ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது June 21. June 20 ஆப்பிளோட பேக் டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எனி மேக் ஆர் எனி ஐபேட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு ஏர்பாட்ஸ் ஆர் ஆப்பிள் பென்சில் ரெஸ்பெக்டிவ்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸ் Gen 3 வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். உங்களுக்கு ப்ரோக்கு போகணுன்னா ஜஸ்ட் 5,000 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆர் 1,000 கொடுத்தீங்கன்னா மேக்ஸேஃப் சார்ஜிங் கேஸோட ஏர்பாட்ஸ் 3 வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதே வந்து
ஐபேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐபேட் ஏர், ஐபேட் ப்ரோஸ்க்கெல்லாம் வந்து எலிஜிபிள் ஐபேட்ஸ் இதுதான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஐபேட் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஆப்பிள் பென்சில் வந்து ஃப்ரீயாக வந்து செக் அவுட்டில் வந்துடும். ஸோ ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் டீல். அண்ட் ஆப்பிள் கேர் ப்ளஸில் வந்து 20% ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தர்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக் வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி எப்படியாவது இது பண்ணி ஏர்பாட்ஸ் வாங்குறது ஒரு நல்ல விஷயம். என்னோட கருத்து இவ்வளோதான். லைக் இதையும் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். வணக்கம். சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.